தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. இந்த பகுதியிலே GDS ஊழியர் குறித்து ஒரு முக்கியமான ஆணையினை பற்றி நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இதனால் வரை GDS ஊழியர் பாஸ்போர்ட் பெறுவதற்காகவோ அல்லது வெளிநாடுகளிலே பயணம் மேற்கொள்வதற்கு குறித்தோ எந்த விதமான ஆணைகளும் மிக தெளிவான விளக்கங்களோ இதுவரை இல்லை. இதற்கான ஒரு விளக்க ஆணையினை 14/5/2024 அன்று அஞ்சல் இலாக்கா வெளியிட்டிருக்கிறது. ஒரு GDS ஊழியர் பாஸ்போர்ட்டிற்காக விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் முன் அனுமதி பெற வேண்டுமா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்பது பெற வேண்டுமா, அதே போன்று வெளிநாடுகளிலே சென்றால் அதற்கு முன் அனுமதி பெற வேண்டுமா, இந்த இரண்டு கேள்விகளுக்கான விடைதான் இந்த ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் பாஸ்போர்ட் பெறுவதாக இருந்தால் அவர் NOC பெற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒருவருடைய அடிப்படை உரிமை பாஸ்போர்ட் பெறுவது என்பது அடிப்படை உரிமை. ஆகவே அவருக்கு அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்பது வழங்கப்பட தேவையில்லை. ஆனால் வெளிநாடு செல்கிறார் என்றால் முன்கூட்டி அனுமதி பெற வேண்டுமா என்றால் கண்டிப்பாக முன்கூட்டி அனுமதி பெற வேண்டும். முன்கூட்டி அனுமதி பெற வேண்டும் என்றால் அந்த அதிகாரம் படைத்த அதிகாரி யார் என்றால் அந்தந்த கோட்ட அதிகாரிகள். அந்த கோட்ட அதிகாரியினுடைய தகுதி என்பது குரூப் B ரேங்கிற்கு குறைவாக இருக்கக்கூடாது. குரூப் B ரேங்கிற்கு குறைவான அதிகாரிகள் அதற்கான பர்மிஷன் என்பதை வழங்கிட முடியாது. அனுமதி வழங்கிடுவதற்கு தகுதி படைத்தவர்கள் அல்ல. இந்த பர்மிஷன் என்பது எந்த காலங்களிலே அவைகள் மறுக்கப்படலாம். பொதுவாக பர்மிஷன் என்பது மறுக்கப்படக்கூடாது. இது போன்ற சந்தர்ப்பங்களிலே மட்டும்தான் மறுக்கப்பட வேண்டும் என்பதற்காக 4 குறிப்புகள் தரப்பட்டிருக்கின்றன. 1, GDS ஃபுட் ஆஃப் டியூட்டியிலே இருந்தால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டும். 2வது, ஒரு GDS மீது உச்சபட்ச பனிஷ்மெண்ட், மேஜர் பெனால்டி என்று சொல்லுவோமே, அது வழங்கப்படுவதற்கான அந்த டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் என்பது ஏற்கனவே துவக்கப்பட்டிருந்து அது நிலுவையிலே இருந்தால் பர்மிஷன் வழங்கிட முடியாது. இலாக்கா ஒரு வழக்கு தொடுத்து அதிலே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸிலே பெண்டிங்காக இருந்தால் வழக்கை அது போன்ற வழக்கு நிலுவையிலே இருந்தால் பர்மிஷன் வழங்க முடியாது. வேறொருவருடைய புகார் அடிப்படையிலே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் என்பது நடைபெற்று இருந்தால் அது போன்ற நேரங்களிலே அதற்கு உரிய அதிகாரியிடம் கேட்டு அவர் வெளிநாடு செல்லலாமா கூடாதா என்பதை அறிந்து அந்த அடிப்படையிலே தான் பர்மிஷன் வழங்க முடியும். ஆக இந்த 4 நிபந்தனைகளை தவிர வேறு நிபந்தனைகள் என்பது இல்லை. மற்ற நேரங்களிலே அவர்கள் வெளிநாடு செல்வதாக விரும்பினால் கண்டிப்பாக அனுமதிக்கப்பட வேண்டும். 21 நாட்களுக்குள்ளாக ஒன்று அதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் அல்லது நிராகரிக்கப்பட வேண்டும். 21 நாட்களுக்குள்ளாக எதுவும் பதில் வரவில்லை என்றால் அவர்கள் அனுமதி அளிக்கப்பட்டதாக கருதப்படுவர். அவர்களுக்கு NOC அளிக்கப்பட்டதாக கருதப்படும். ஒரு GDS ஊழியர் வெளிநாடு செல்வதாக இருந்தால் அதிகபட்சம் 90 நாட்கள் தான் விடுப்பு எடுக்க முடியும். 90 நாட்களுக்குள்ளாக அவர் நாடு திரும்பிட வேண்டும். ஒருவருக்கு 90 நாட்கள் லீவ் வழங்கப்பட்டு இருக்கிறது. இடையிலே ஏதேனும் ஒரு டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் என்பது துவக்கப்பட்டால் அந்த லீவானது உடனடியாக கேன்சல் செய்யப்படும். அவர் தொடர்ந்து விடுப்பிலே செல்ல முடியாது. இதிலே முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், மிக ஆபத்தானது மட்டுமல்ல, அவசியம் தெரிந்திருக்க வேண்டியதும் கூட, ஒரு GDS ஊழியர் முன்னதாகவே நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அல்லது பர்மிஷன் பெறாமல் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தால் அல்லது 90 நாட்களுக்குள்ளாக மீண்டும் அவருடைய பணியிலே சேரவில்லை என்றால் அவர் எந்த பதவியை வகிக்கின்றாரோ அந்த பதவியானது டெர்மினேட் செய்யப்படும். அந்த GDS ஊழியரை வீட்டுக்கு அனுப்புவது ரிமூவல் அல்லது டிஸ்மிசல் என்கின்ற அளவிலே அதற்கான ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் என்பது எடுக்கப்படும். அவருக்கு எந்த விதமான எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட் என்பதும் வழங்கப்படாது. அவர் வைத்து வந்த அந்த பதவியானது வேக்கண்டாக கருதப்பட்டு அந்த பதவிகள் ரெக்ரூட்மெண்ட் விதிகளின்படி நிரப்பப்படும். மிக ஆபத்தான பகுதி இதுதான். முன் அனுமதி பெறாமல் வெளிநாடு சென்றாலோ அல்லது வெளிநாடு சென்று 90 நாட்களுக்குள்ளாக மீண்டும் பணிக்கு திரும்பவில்லை என்றாலோ நிச்சயமாக அவர்கள் மீண்டும் பணியிலே தொடர முடியாது. மிக ஆபத்தான ஒன்று இங்கே இருக்கிறது. நம்முடைய நிறைய தோழர்கள் அவர்களுடைய குழந்தைகள் அல்லது உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்கலாம். அவர்களை காண்பதற்காக அவர்கள் செல்லலாம். அவ்வாறு சென்றிருக்கக்கூடியவர்கள் 90 நாட்களுக்குள் திரும்பவில்லை என்றால் இது போன்ற ஒரு ஆபத்து காத்திருக்கிறது என்கின்ற அடிப்படை ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க முடியும். 90 நாட்களுக்குள்ளாக கண்டிப்பாக திரும்பிட வேண்டும், முன் அனுமதி பெறாமல் வெளிநாடு செல்லக்கூடாது என்கின்ற 2 முக்கியமான
கருத்துக்களை அனைத்து ஜிடிஎஸ் ஊழியரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, நமக்கு ஒரு ஜிடிஎஸ் ஊழியரை பற்றித்தானே இருக்கிறது, இதை அப்படியே கடந்து போவோம், இதை பார்த்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நாம் கலைந்து போகக்கூடாது. நிச்சயமாக ஜிடிஎஸ் ஊழியர்கள் நம்முடன் பணிபுரிகின்றார்கள். நாளை நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடிய நேரத்திலே, அவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு உதவுவதற்காக இது போன்ற விதிகளை எல்லாம் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இது போன்ற விதிகள் வந்திருக்கிறது, எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னால் எப்பொழுதாவது அவர்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சொன்னதை அவர்கள் தன்னுடைய நினைவிலே அவர்கள் கொண்டு வந்து பயனடைவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் செய்யக்கூடிய இந்த பணி, இந்த யூடியூப் சேனல் என்பதே நிறைய தோழர்களுக்கு நிறைய விதிகளை, நடைமுறைகளை கொண்டு கடத்தி செல்வதற்காகத்தான். இதை நிறைய பேர் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புவது எல்லாமே நிறைய பேரை சென்றடைந்தால் எதிர்காலத்திலே தேவையற்ற வீணான வம்புகளிலே சிக்காமல் அவர்கள் தன்னுடைய பணிக்காலத்திலே மிக திறமையாக பணியினை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காகத்தான் திரும்ப திரும்ப நான் இது போன்ற பதிவுகளை வெளியிட்டு வருகிறேன். மிக முக்கியமான பதிவு. இதை வெறுமையாக கடந்து செல்லாதீர்கள், உங்களுடைய ஜிடிஎஸ்-இடம் கடத்தி செல்லுங்கள் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.